நம்ம யூடியூபே கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்மளுடைய எல்லா டேட்டாமே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இழுத்து தள்ளிடும். இது வந்து லிமிட்டட் அப்படிங்கிற மாரி, அதாவது 1.5 ஜிபி இல்ல 2 ஜிபி டேட்டா ரீசார்ஜ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இதோட கஷ்டம் தெரியும். அன்லிமிட்டட் யூஸ் பண்றவங்களுக்கு அது பெருசா தெரியாது. ஆனா நீங்க யூடியூப்ல இந்த மாரி வந்து கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா ஃபுல் டேட்டாவ அந்த யூடியூபே ஃபுல்லா இழுத்துக்கும். அந்த மாரி டைம்ல இந்த ஒரு சில செட்டிங்ஸ மட்டும் உங்களோட யூடியூப் ஆப்ல நீங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களோட டேட்டாவ நீங்க ஃபுல் டே வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தா கூட யூடியூப் உங்களுக்கு சுத்தமா டேட்டாவே வந்து தீராது. வேற லெவல்ல இருந்து செம்மையான ஒரு ட்ரிக் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. உங்களுடைய யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உங்களுடைய ப்ரொஃபைல் லோகோ மாதிரி இருக்கும், கீழே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது என்னன்னா ஜென்ரல் அப்படின்னு இருக்கும். இந்த ஜென்ரல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் பண்ணுறது அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு பிளே பேக் இன் ஃபீட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் ஆப்பை பார்த்துட்டு இருக்கிற பட்சத்தில் பேக்ரவுண்டில் நிறைய பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஓடிட்டு இருக்கும். நமக்கு வந்து மியூட்டில் தான் இருக்கும், அதாவது சவுண்ட் கேட்காது. ஆனால் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஆகிட்டு தான் இருக்கும் பேக்ரவுண்டில். அந்த மாதிரி டைமில் இதை நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஆன்ல இருந்துச்சுன்னா தயவுசெய்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இது மோஸ்ட் ஆஃப் பண்ணாவே போதும். இதுலேருந்தே நமக்கு டேட்டா அப்படிங்கிறது சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் நீங்கள் வந்து ஃபுல் டே யூஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சேவிங்ஸ் இருக்கும். டேட்டா அவ்வளோ சீக்கிரம் தீர்ந்து போகாது. நமக்கு டேட்டா சேவிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த டேட்டா சேவிங்ஸ் மோட் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களோட டேட்டா சேவிங்ஸ் நீங்கள் இன்னுமே சேவ் பண்ணிக்க முடியும். அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிளே அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆட்டோ பிளேவை நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு யூடியூப்ல, அந்த வீடியோவோட எண்டு வந்துச்சுன்னா அடுத்த ஒரு வீடியோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிடும். அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்களே ப்ளே பண்ணி தான் பார்க்கணும். ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகக்கூடாது. அப்படி பண்ணுறதுனால நமக்கு டேட்டா வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மொபைல் ஃபோன் அண்ட் டேப்லெட் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஜஸ்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எகைன் பேக் வந்துக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து குவாலிட்டியாக நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்குறோம். வைஃபை அண்ட் டேட்டா அப்படி ரெண்டுமே இருக்கும். ஸோ வைஃபைனா நம்மளோட இருக்க யாராச்சும் இருக்கும், அது எப்படியே போகட்டும். ஒருவேளை உங்களுக்கு அது வேண்டும்னா அதுவும் நீங்கள் டேட்டா சேவர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோவுக்கு மீன்ஸ் உங்களுக்கு நெட்வொர்க் ஃபுல்லாக கிடச்சிச்சு அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியில் நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கும். அது 1080 பிக்சல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் சப்போர்ட் ஆகுதுன்னா அந்த பிக்சலில் நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து ரொம்ப குவாலிட்டியாக வந்து கொடுக்கும். ஸோ அது வேண்டாம்னா நமக்கு ஹை பிக்சர் குவாலிட்டி அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கும். அதை விட கீழே டேட்டா சேவர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மீடியமான குவாலிட்டியில் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டேட்டா சேவர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுக்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய டேட்டாவை நீங்கள் ஃபுல்லாக வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நீங்கள் ஃபுல் டே யூஸ் பண்ணால் கூட யூடியூப்லேயே இருந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தால் கூட உங்களுக்கு டேட்டா அந்த அளவுக்கு தீராது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைலும் சேம் அதே போல் டேட்டா சேவர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக டேட்டா சேவிங்ஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் 1.5 ஜிபி ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்கன்னா கூட அந்த ஃபுல் டேட்டாவும் நீங்கள் யூடியூப் பார்க்கும்போது நீங்கள் அந்த ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.